வணக்கம் யூடியூப். ஆப்பிள் கிட்ட இருந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆப்பிளோட ஸ்டோர்லேயே ஆப்பிளோட அக்சசரிஸ் இல்லாமல் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்லேயே லோவஸ்ட் ப்ரைஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு இதை சொல்லிக்கலாம். ஆமாம், ஆப்பிள் ஏர்டேக் பற்றி தான் இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இது வந்து ஒரு ரொம்ப ஜென்ரிக்கான சிங்கிள் ஃபங்க்ஷன் கொண்ட ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ இந்த ஆப்பிள் ஏர்டேக் வச்சு நீங்கள் ஒரு பொருளை வந்து தொலையாமல் பார்த்துக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றது தான் இதோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டியாக இருக்குது. ஸோ இது ஆப்பிளோட ஃபைண்ட் மை நெட்வொர்க்கை யூஸ் பண்ணுது. ஸோ ஆப்பிளோட ஈகோசிஸ்டமில் இருக்கிற எல்லா டிவைஸஸுமே இன்டர்கனெக்டடாக இந்த டிவைஸ் பக்கத்தில் இருந்துச்சுன்னா இதுக்கு பிங் பண்ணி இதோட அட்ரஸ் லொக்கேஷனை வந்து செக்யூர்டாக ப்ரைவசி என்ஷூர் பண்ணி ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் பொருளை தொலையாமல் பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் காசு செலவு பண்ணி இந்த டேக் அட்டாச் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதை ட்ராக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஆப்பிள் ஏர்டேக்கை நான் ஆப்பிளோட வெப்சைட்டில் தான் ப்ரீ ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது ஆஸ் யூஷுவல் ஃப்ரம் டெலிவரியில் வந்துச்சு. இது சிம்பிள் அன்பாக்சிங் தான், இதுக்குள்ளே எதுவும் இல்லைன்றது நல்லா தெரியும். பட் வித்தியாசமாக பேம்ப்ளெட்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அது பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏர்டேக் இருக்குது. நான் வந்து ஏர்டேக் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ 23 அப்படின்ட்டு ஒரு சின்ன என்கிரேவும் போட்டு தான் வாங்கியிருந்தேன். பேக்கிங் நல்லாயிருக்கு, ஃபினிஷ் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் ஒரு ரெகுலர் ஆப்பிள் அக்சசரி ப்ராடக்ட் வாங்க எப்படி இருக்குமோ அதே ஃபீல் தான் இருக்குது இந்த ஆப்பிள் ஏர்டேக்கில். இந்த பிளாஸ்டிக் டேப்பை புல் பண்ண உடனே இது வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ அந்த கனெக்ட் ஆகும்போது வர சவுண்ட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. இப்போ நான் இதை இமீடியட்டாக ஃபோன் கிட்ட கொண்டு போனால் எனக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் கேட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ண பிறகு தான் ஏர்டேக் பேர் ஆச்சு. செட்டப் ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி. இது நீங்கள் பேர் பண்ண பிறகு என்ன டேக் நேம் அப்படின்றது சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன கஸ்டமைஸ் நேம் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட ஆப்பிள் ஐடியோட ரெஜிஸ்டர் இடம் அவ்வளோதான். இது நீங்கள் இந்த டேக் நேம் வந்து எப்போ வேணால் நீங்கள் ஃபைண்ட் மை ஆப்புக்குள்ளே போய்ட்டு ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரிட்டி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ப்ராசஸ். எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, இந்த இங்கிலீஷ் மூவிஸில் பார்த்தீங்கன்னா சில ஸ்பைஸ்லாம் வந்து அவங்க ஒரு சின்ன ட்ராக்கரை வந்து ஒரு கார் மேலே அப்படியே தூக்கி போட்டு அட்டாச் பண்ணிவிட்டு அந்த கார் கொஞ்சம் தூரம் மூவ் ஆன பிறகு அதை ரிமோட்டாக எங்கே இருக்குது அப்படின்னு ட்ராக் பண்ணுவாங்க. இந்த ஏர்டேக் வச்சு அந்த மாதிரி பண்ணலான்னு நினச்சா பண்ண முடியாது. ஏன்னா இதில் சில டெக்னாலஜிஸ் எம்பெட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு ஒருத்தங்களோட ப்ரைவசியும் என்ஷூர் பண்ணிக்கணும் அப்படின்றத பார்க்குறது தான். ஸோ இதோட மெயின் பர்பஸ் வந்து இன்னொருத்தங்களை ஸ்பை பண்ணுறது கிடையாது, பட் உங்கள் பொருள் தொலையாமல் பார்த்துக்கிறதுக்கு. ஸோ இதை மேபி உங்கள் பெட்ஸ் ஆர் உங்கள் திங்ஸ் இதோட நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதை ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ பெரிய ஃபங்க்ஷனாலிட்டி இல்லை, பட் லார்ஜர் ஸ்கேலில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ப்ராடக்ட் தான். மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்க பொருளை எங்கே வச்சுருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியாமல் ஞாபக மருதியில் வந்து அதை தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அண்ட் ஆப்பிள் ஈகோ சிஸ்டமில் அவங்க இருந்தாங்கன்னா அதை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஒரு சுலபமான விஷயமா இருக்கும். இந்த ஏர்டேக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு யூஎன் சிப் இருக்குது. ஸோ அந்த சிப் வந்து ப்ளூடூத் அண்ட் NFC டெக்னாலஜி மூலமாக ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு அட்ரஸை பிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போது அந்த அட்ரஸ் வந்து இந்த டிவைஸோட யூனிக் லொக்கேஷனை வந்து குறிக்கிறது. இந்த அட்ரஸ் வந்து ஆப்பிளோட ஃபைண்ட் மை நெட்வொர்க் அப்படின்ற ஒரு ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி அவங்க வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்றத வந்து அவங்க பின் பாயிண்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த டிவைஸ்குள்ளே வந்து ஜஸ்ட் ஒரு பேட்டரி இருக்குது, அப்புறம் ஒரு இன்டர்னல் ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ அது மூலமாக வந்து ஒரு லவுட் நாய்ஸ் பிங் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் இதை உங்கள் கேமரா இல்லை உங்கள் வாலெட்டுக்கு வச்சிங்கன்னா உங்கள் வாலெட்டுக்கு மிஸ்ட் கால் கொடுக்கலாம். இதோட ஒர்க்கிங் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போது இந்த ஏர்டேகை வந்து சப்போஸ் உங்கள் ஃபோனோட கனெக்டடாக இருக்கும் போது நீங்கள் தேடும் போது ஒரு லாஸ்ட் ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்க முடியும். இதுவே வந்து அந்த லாஸ்ட் ஆப்ஜெக்ட் திருடு போயிடுச்சு இல்லை வேறு யாராவது எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து ட்ராவல் ஆகும்போது பக்கத்தில் அந்த நெட்வொர்க்கில் இருக்கிற வேறு ஏதாவது ஐஃபோன் ஆர் ஐபேட் ஆர் ஐமேக்ஸ் எதுவாக இருந்தாலும் அந்த சிக்னலை வந்து அது ரெக்கக்னைஸ் பண்ணிடுச்சுன்னா இமீடியட்டாக அந்த டேட்டா வந்து ஃபைண்ட் மை நெட்வொர்க்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. என்ஷூரிங் செக்யூரிட்டியோட போயிடுது. ஸோ உங்கள் ப்ரைவசி வந்து ப்ரொடெக்டடாக இருக்கும். பட் ஆனால் அந்த லொக்கேஷன் டீட்டெயில் மாத்திரம் அங்கே இருக்கும். ஸோ நீங்கள் ஃபைண்ட் மை ஆப்பில் வந்து அந்த டிவைஸ் அதாவது இந்த டேகை வந்து தேடும் போது லாஸ்ட் அவைலபிள் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு காட்டிடுது. ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் இதை மேட்ச் பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த ஏர்டேக்கை வந்து நான் இன்னொருத்தங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்கக்கிட்ட டேக் பண்ணினா அது சரியாக ஒர்க் ஆகாது. ஏன்னா இப்போ அந்த டேகை வந்து சப்போஸ் ஒருத்தரோட பேக்கில் நான் போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க. அவர் ஐஃபோன் வச்சுருந்தாருன்னா இமீடியட்டாக அவர் ஐஃபோனில் வந்து இந்த டேக் வந்து என்னோடய ஃபோன்லேருந்து டிட்டாச் ஆன உடனே அவர் ஃபோனில் வந்து இந்த மாதிரி ஒரு டேக் வந்து ஐடென்டிஃபை ஆகிருக்குன்ட்டு அவருக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை அவர் பார்த்துட்டு இந்த டேக் யாருன்றதை அவர் வந்து ரெக்கக்னைஸும் பண்ணிக்க முடியும். ஏன்னா அதில் ஒரு ஆப்ஷனும் இருக்குது, ஐடென்டிஃபை ஆப்ஷன். ஸோ அது அப்படி ஒர்க் ஆகாது. பேசிக் பிரின்சிபல் வந்து இந்த டேக் எங்கே இருக்கோ அதை வச்சு அந்த தொலைஞ்சு போன ஆப்ஜெக்ட்ஸை வந்து கண்டுபிடிக்கிறது மட்டும்தான். ஸோ இதோட நல்லது கெட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இது வந்து ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட். ஸோ டிசைன் எல்லாமே பக்காவாக இருக்குது. மார்க்கெட் காம்படிஷனில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் அதை விட இது ஒரு கம்பெல்லிங் ப்ராடக்டாக இருக்குது. இதில் வந்து ஒரு ஆப்பிள்லேயே ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லிக்கலாம். இதில் வந்து ஒரு டிட்டாச்சபிள் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது நீங்கள் அது காமனாக ரீப்ளேஸ் பண்ணுற ஒரு பேட்டரி தான். ரொம்ப ஈஸியாக நீங்களே இதை கழட்டி வேறு பேட்டரி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது எக்ஸ்பயர் ஆகும்போது. அண்ட் இவங்க சொல்கிறபடி பார்த்தா இது 1 year வரும் ஒரு பேட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருமானது போக போக தான் தெரியும். இப்போ இந்த ஏர்டேக்கை வச்சு நம்ம உங்களோட ஹவுஸ் ஹோல்டு ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் பெட்ஸ் இதெல்லாம் வந்து ஈஸியாக ட்ராக் பண்ணி அதை மானிட்டர் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல். ஸோ இதோட கெட்டது என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்பிள் ப்ராடக்ட். ஸோ ப்ரைஸ், இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. காம்படிஷனில் இருக்கிற டாப் அண்ட் ப்ராடக்டோட மேட்ச் பண்ணுறாங்க. பட் ரொம்ப பேசிக்காக கிடைக்கிற ஒரு NFC டேக் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இதை விட ஒரு 1/3 ப்ரைஸில் தான் இருக்கும். அப்புறம் இந்த டேக் வந்து ஒரு எர்கனாமிக்கலி டிசைன்டு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு மாதிரி சர்க்குலர் அண்ட் பல்கியாக இருக்குது. ஸோ இதை உங்கள் வாலெட்டில் அந்த மாதிரி இடத்துலலாம் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பேக்ஸில் யூஸ் பண்ணலாம். பட் வேறு எங்கேயாவது நீங்கள் இதை ப்ராப்பராக வச்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் தனியாக அசசரிஸும் வாங்கணும். ஸோ அசசரிஸ் வந்து உங்களுக்கே தெரியும், ஆப்பிளில் வாங்கும்போது அது இன்னும் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு நெகட்டிவ் தான். அப்புறம் இந்த ஏர் டேக்ன்றது ஆப்பிள் ப்ராடக்ட்ன்றதுனாலே இது திருடு போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. இது திருடு போய் பெருசாக யூஸ் பண்ணிக்க முடியாது. பட் இதை ஈஸியாக திறக்கலாம் அப்படின்றதுனால இதோட பேட்டரிக்காகவே திருடு போகும். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இல்லாத ப்ராடக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட்டில் நிறைய ட்ராக்கர்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு 5 வருஷமாக இருக்கிற ஒரு டெக்னாலஜி தான். பட் ஆப்பிள் வந்து அவங்களோட ஃபைண்ட் மை நெட்வொர்க் யூஸ் பண்ணி ஒரு வைடர் அப்ரோச் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு. ஸோ இதை ஃப்யூச்சரில் தான் தெரியும் இந்த ப்ராடக்ட்டோட ஃபுல் எஃபெக்டிவ்னஸ் எப்படி அப்படின்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏர்டேக் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னால் முடிஞ்சால் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next one.